உங்களில் நிறைய பேர் ஃபன்னி தமிழ் டப்பிங் காமெடி சீன்ஸை பார்த்துக்கலாம். இந்தமாரி அதர் லாங்குவேஜ் மூவிலாம் தமிழில் டப் பண்ணும்போது காமெடியாக டப் பண்ணிடுவாங்க. அந்தமாரி ஒரு சில சீன்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி தமிழ் டப்பு சாங்ஸை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க, ஃபன்னியாக டப்பிங் பண்ணுது. அந்த மாதிரி ஃபன்னியாக டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இதுவில் ஏஆர் ரஹ்மான் என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஃபன்னி டப்பிங் மூவிஸை போய் பார்த்துடுவாங்க. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. நான் எப்பவும் எல்லாருக்கும் சொல்ற தத்துவத்தை உனக்கு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. என்ன கல்லால் அடிக்காதீங்க, அதை வச்சு நான் வீடு கட்டிடுவேன். சார், ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன். பார்த்துட்டிங்களா? இப்போ ஃபன்னி டப்பி சாங்ஸை போய் பார்த்துடுவாங்க. என்ன பயடா லड़की लड़की என்ன லட்கி நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ள குலப்பி என்னடி வாய்ஸ் இது? லாலிபப் வாங்கி தருவியா ஊட்டி விடுவியா? என்னடி வாய்ஸ் இது? இந்த ஏஆர் ரஹ்மான் அந்தமாரி அதர் லாங்குவேஜில் இருந்த பாட்டை தமிழில் டப் பண்ணால் கூட அருமையாக இருக்கிறான் சார். மை காட். என்னன்னா, தமிழ் படத்தை ரீமேக் பண்ணுறாங்க தெலுங்குலையோ ஹிந்திலையோ. அப்படி ரீமேக் பண்ணி அப்படி வர படத்தை திரும்பி தமிழில் டப் பண்ணுறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அது இல்லாமல் அதில் இருக்கிற சில பல பாட்டையும் ரீமேக் பண்ணுறானுங்க, திரும்பி அதை தமிழில் டப் பண்ணுறானுங்க. அப்படி போடு போடுன்னு ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் கேட்டிருக்கீங்களா? கோழி 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 பொன்ன கோழி நான் தானே கெட்ட சேவல் 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 கட்டு சேவல் நீதானே. இந்த மாதிரி சில பல டப்பிங் சாங் இருந்தாலும் டப்பிங் சாங்குக்குள்ளே ஏஆர் ரஹ்மான் அப்படி போயிட்டு வந்தான்னா எப்படி வரும்? அதனால் அதர் லாங்குவேஜ் டப்பிங் சாங்ஸை பார்த்து காண்டாமல் நம்ம ஏஆர் ரஹ்மான் டப்பிங் சாங்ஸாக பார்த்து சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.